லாஸ்ட் கிளாஸில் நம்ம பேமெண்ட் வவுச்சர் என்ட்ரி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ரெசிப்ட் வவுச்சர் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ரெசிப்ட் வவுச்சர் எப்படி போடணுன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே இங்கே சேல்ஸில் இருக்குது, சேல்ஸ் வவுச்சரில் இருக்குது. நம்ம ரெசிப்ட்டுக்கு F6 கொடுத்து மாற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம ரெசிப்ட் வவுச்சர் போடுவோம். ரெசிப்ட் வவுச்சர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த கம்பெனிஸ்க்கு நம்ம ரெசிப்ட் கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக், லெட்ஜர், இதில் என்னோட டேட்டாஸ் கம்பெனி செக் பண்ணுறேன். டிகே குட்ஸ் டேட்டா இது ஒரு கம்பெனி, இன்னொன்று வந்து NS ட்ரேட்ஸ். இந்த 2 கம்பெனிக்கு வந்து நம்ம ரெசிப்ட் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டிகே குட்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியில் வந்து 7th மந்த், அதாவது ஜூலை மந்தில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆகஸ்ட் மந்தில் தான் அவங்க நமக்கு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆகஸ்ட் மந்தில் நம்ம ரெசிப்ட் போடணும். நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து Alt A கொடுத்து ரெசிப்ட் அக்கௌண்டிங் வவுச்சர் க்ரியேட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸில் இருக்குது, நம்ம ரெசிப்ட் போட போகிறோம். ஸோ F6 கொடுத்துக்கலாம். இந்த டிகே குட்ஸ் வந்து நமக்கு கேஷ் ரெசிப்ட் கொடுக்குறாங்க. ஸோ கேஷ் ரெசிப்ட் வந்து ரெசிப்ட் நம்ம கேஷாக கலெக்ட் பண்ணுறதுனால எங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். கம்பெனி நேம் வந்து டிகே குட்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய ரெசிப்ட் அமௌண்ட் இங்கே ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகுது. இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். என்டர். இங்கே வந்துட்டு நம்ம ரெசிப்ட் கேஷாக ரிசீவ் பண்ணுறதுனால கேஷ் ரிசீவ்டு அப்படின்னு போட்டுக்கலாம். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோன்னா டிகே குட்ஸ். ஓகே, ரெசிப்ட் வந்து ஒன்று கேஷாகவும் ரிசீவ் பண்ணலாம், இன்னொன்று வந்து செக் மூலியமாகவும் ரிசீவ் பண்ணலாம். நம்ம கேஷ் மூலியமாக ரிசீவ் பண்ணுறதுனால அக்கௌண்ட் டைப்பில் கேஷ் போட்டுட்டு இங்கே கீழே எந்த கம்பெனிக்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம், டிகே குட்ஸ் கம்பெனிக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டிகே குட்ஸ் போட்டு என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ரெசிப்ட் இங்கேயே தெரியும், கேஷ் ரெசிப்ட் போட்டிருக்கோம். ஸோ ரெசிப்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் கம்பெனி பார்க்கலாம், NS ட்ரேடர்ஸ். இந்த டேட்டா கிட்ட வந்து எப்போ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னா 8th மந்த்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். 8th மந்த் எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம்னா 9030 rupees சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இவங்க கிட்ட வந்து நம்ம செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம். செக் மூலியமாக இந்த 9030 rupees அமௌண்ட் வந்து நம்ம செக் மூலியமாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம செக் ரெசிப்ட் ஒன்று போட போகிறோம். இங்கே Alt A கொடுக்குறேன். Alt A வந்து வவுச்சர் கிரியேஷனோட ஷார்ட்கட். Alt A கொடுக்குறேன். ரெசிப்ட்டுக்கு வந்து F6. ஸோ F6 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம செக் மூலியமாக அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுனால செக்னால் வந்து இங்கே பேங்க் நேம் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன பேங்க் நம்ம ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த பேங்க் கொடுத்துக்கலாம். நான் இங்கே SBI யூஸ் பண்ணுறேன். ஸோ SBI செலக்ட் பண்ணுறேன். அந்த கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா NS ட்ரேடர்ஸ் கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்க நம்ம எவ்வளோ நமக்கு செக் கொடுக்குறாங்க அப்படின்ற அமௌண்ட் இங்கே காட்டும். ஸோ 9030 rupees என்டர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக் டீட்டெயில்ஸ் கேட்கும். கேஷாக போடும்போது இந்த டீட்டெயில் கேட்காது. செக் மூலியமாக நம்ம பேமெண்ட் ரிசீவ் பண்ணாலும் சரி, இல்லை செக் ரெசிப்ட் ரிசீவ் பண்ணாலும் சரி, நமக்கு இங்கே செக் டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பரில் வந்து நம்ம செக் நம்பர் என்னவோ அந்த நம்பர் போட்டுக்கலாம். அப்புறம் செக் டேட் இங்கேயே காமிச்சிரும். நம்ம டேட் வேணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட் ஓகேனா நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நரேஷனில் வந்துட்டு நம்ம செக் ரிசீவ் பண்ணுறதுனால செக் ரிசீவ்டுன்னு போட்டுக்கலாம். ஓகே, பீயிங் செக் ரிசீவ்டு ஃப்ரம் NS ட்ரேடர்ஸ். நம்ம செக்காக ரிசீவ் பண்ணுறதுனால செக் ரிசீவ்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அக்செப்ட் கொடுத்து நான் என்டர் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சேல்ஸுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கான ரெசிப்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம எப்படி இன்னொரு வாட்டி டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே. ஸோ டி ப்ரெஸ் பண்ணுறேன். தென் டிஸ்பிளே மெனுக்குள்ளே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்ஸ்
இந்த கரண்ட் அசட்ஸ் இங்கே வந்து ரெசிப்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்குது, பேமெண்ட் ஒரு காலம் இருக்குல்ல. இந்த ரெசிப்ட் காலமில் கரண்ட் அசட்ஸில் போய் பார்த்திங்கன்னா நம்ம சன்ட்ரி டேட்டாஸ் கிட்டேருந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றத ரெசிப்ட் எவ்வளோ வந்திருக்குன்றதை இங்கே பார்த்துக்கலாம். இப்போ சன்ட்ரி டேட்டாஸ் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்றது இங்கே தெரியுது. ஆனால் யார் யார்கிட்டேருந்து நமக்கு ரெசிப்ட் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றது மறுபடியும் தெரியணும்னா என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தோன்னா இந்த டிகே குட்ஸ் டேட்டா கிட்டேருந்து 26,250 கலெக்ட் பண்ணியிருக்கோம். தென் என்எஸ் ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து ரெசிப்ட் ரிசீவ் ஆகிருக்கு. XYZ கம்பெனிக்கிட்டேருந்து ரெசிப்ட் ரிசீவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கிட்டேருந்தும் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ் ட்ரேடர்ஸ்க்கு எந்த மந்த்தை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணுன்னா என்எஸ் ட்ரேடர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மந்தில் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு ரெசிப்ட் ரிசீவ் ஆகிருக்கு. எந்த மந்த்லேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம்.